சர்க்கம் 27. அஸ்திரங்களை ஒப்படைத்தல். அன்றிரவை அங்கே கழித்த பின் மிக்க புகழ் பெற்றவரான விஸ்வாமித்திரர் ராகவனை கொண்டாடி இனிய சொற்களால் பேசலுற்றார். ராஜகுமாரா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் மனக்களிப்புடன் இருக்கிறேன். மனம் நிறைந்து பிரீத்தியுடன் எல்லாவித அஸ்திரங்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன். திவ்யமான அந்த அஸ்திரங்களை கொண்டு யுத்தத்தில் எதிரிகளை வசப்படுத்தலாம். தேவ அசுர கந்தர்வ உரக கூட்டத்தினரையும் எதிர்த்து நின்று வெற்றி அடைவாய். அப்படிப்பட்ட தெய்வீகமான அஸ்திரங்களை எல்லாம் முழுமையாக உனக்கு தருகிறேன். ராகவா, மகிமை பொருந்திய தண்ட சக்கரம் உனக்கு தருகிறேன். வீரனே, தர்ம சக்கரம், கால சக்கரம், விஷ்ணு சக்கரம், மிக கொடியதான ஐந்திரம், வஜ்ரம், சிவனை தேவதையாக உடைய சூலம், பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரம், ஐஷீகம் மற்றும் பெருந்தோளனே, இணையில்லாத பிரம்மாஸ்திரமும் தருகிறேன். ஒளிவீசும் மோதகி, ஷிகரி என்ற இரு கதாயுதங்கள், தர்மபாசம், காலபாசம் ஆகியவற்றையும் ராமா நான் உனக்கு தரப்போகிறேன். உத்தமமான வருணபாசமும் வருணாஸ்திரமும் கொடுக்கிறேன். இரு இடிகள் கொடுக்கிறேன். ஒன்று காய்ந்து போகச் செய்யும், மற்றொன்று தண்ணீரை பொழியும். பினாகாஸ்திரம், நாராயணாஸ்திரம், அக்னிக்கு பிரியமானதும் சிகரம் என்ற பெயர் உடையதுமான ஆக்னேயாஸ்திரம், பிரதனம் என்ற வாயவ்யாஸ்திரம், ஹயசிரஸ் என்ற அஸ்திரம், கிரௌஞ்சம் என்னும் அஸ்திரம் ஆகியவைகளையும் தருகிறேன். பேரரசன் நற்புதல்வனே, 2 சக்தி வேல் ஆயுதங்களையும், கங்காளம், பயங்கரமான முசலம், காபாலம், கங்கணம் முதலிய எல்லாவற்றையும் அரக்கர்களை அழிப்பதற்காக கொடுக்கிறேன். வித்யாதரர்களை தேவதையாக உடைய நந்தனம் என்ற பெயர் கொண்ட மகாஸ்திரம் மற்றும் உயர்ந்த வாளையும் உனக்கு கொடுக்கிறேன். கந்தர்வர்களை தேவதையாக கொண்ட மானவாஸ்திரம், பிரஸ்பாவனம், பிரச்சமனம் என்ற 2 அஸ்திரங்கள் மற்றும் சூரியனை அதி தேவதையாக கொண்ட சௌராஸ்திரமும் உனக்கு தருகிறேன். வர்ஷணம், சோஷணம், சந்தாபனம், விலாபனம், மாதனம், வசீகரித்தல், வற்றச் செய்தல், தவிக்கச் செய்தல், துக்கப்படுதல், மதிமயக்குதல் ஆகிய 5 செயல்களை செய்வது மற்றும் வெல்ல முடியாததான மன்மதாஸ்திரம், மோகனம் என்ற பைசாச அஸ்திரம் ஆகியவைகளை பெற்றுக்கொள்வாய். ஆண் சிங்கமே, தாமாஸ்திரம், மகாபலம் கொண்ட சௌமம், சம்வர்த்தம், வெல்லுவதற்கரிய மௌசலம், உலக்கை, சத்தியம் என்ற அஸ்திரம், சிறப்பான மாயாதரம் அதாவது மாயையாக செயல்படுவது, சூரிய தேவனுடையதும் தேஜப்பிரபம் என்ற பெயருடையதும் பிறர் வல்லமையை அபகரிப்பதுமான அஸ்திரம், சந்திரனை தேவதையாக கொண்ட சிசிரம் என்ற குளிர்ச்சியான அஸ்திரம், விஸ்வகர்மானின் கொடியதான துவாஷ்டிரம், பகனை அதிதேவதையாக கொண்டதும் ஈவு இரக்கமற்றதுமான சீதேகி அதாவது குளிரை பொழியும் அம்பு, மானவாஸ்திரம் ஆகிய இவை அனைத்தும் தம் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடியவை, மிகவும் ஆற்றல் உடையவை, முற்றிலும் நம்பத்தகுந்தவை. அரசகுமாரனே, இப்போது இவைகளை ஏற்றுக்கொள்வாய். பிறகு அவர் சுத்தம் செய்து கொண்டு அதாவது ஆச்சமனம் செய்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டவராய் மனப்பூர்வமான திருப்தியுடன் மேற்சொன்ன அஸ்திரங்களுக்கெல்லாம் உரித்தான மந்திரங்களை உபதேசித்து அருளினார். இவ்வளவு மந்திரங்களையும் தேவர்களாலும் கூட தாங்க முடியாது. அப்படிப்பட்ட மகோன்னத மந்திரங்களை விப்ரராகிய விஸ்வாமித்திரர் சத்திரியனான ராமனுக்கு தெரிவித்தார், அதாவது உபதேசித்தார். முனிவர் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவைகள் பெருமதிப்பிற்குரிய தேவதை வடிவம் தாங்கி ராகவன் எதிரே வந்து நின்றன. எல்லா அஸ்திர தேவதைகளும் கைகளை கூப்பிக்கொண்டு உள்ளம் மகிழ ராமனிடம் சொன்னார்கள், ராகவனே, நாங்கள் எல்லோரும் தங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள், தங்கள் பணியாளர்கள், தங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். தாங்கள் என்ன ஆணையிடுகிறீர்களோ அவ்வாறே செய்து முடிப்போம். ஆற்றல் மிகுந்த அவர்கள் இவ்வாறு கூறியதும் சித்தம் மகிழ்ந்த ராமன் கையால் தொட்டு அவர்களை அங்கீகரித்து அருளினார். நான் மனத்தால் நினைக்கும் போது வாருங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். பின்னர் மிக்க ஒளி பொருந்திய ராமன் மனநிறைவுடன் மாமுனிவர் விஸ்வாமித்திரரை பணிந்து மேலே தொடர்ந்து செல்வதற்கு ஆயத்தமானார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 27வது சர்க்கம் முற்றிற்று.